வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு மாலத்தீவில் முகமது மொய்சு என்பவர் அந்த நாட்டின் பிரசிடெண்ட், அதாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2/3 மெஜாரிட்டியுடன். ஏற்கனவே அவர் அதிபராக இருந்து வருகிறார். இவர் இந்திய நாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தவர். அவருக்கு முன்பு இருந்த அதிபர் இந்தியா ஃப்ரெண்டியாக இருந்தவர். இவர் சைனா நாட்டுடன் ஃப்ரெண்டியாக இருக்கிறார், துருக்கி நாட்டுடன் ஃப்ரெண்டியாக இருக்கிறார். இந்திய படைகளை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டார். இந்த மாலத்தீவு என்பது ஒரு சின்ன ஐலண்ட், ஸ்மால் ஐலண்ட். சுமார் 750 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்தியாவிலிருந்து. இது முழுவதுமாக சின்ன சின்ன தீவுகளால் ஆன ஒரு நாடு. டூரிசம் தான் அதனுடைய முக்கிய வருமானமாக உள்ளது. அங்கே 1988ஆம் ஆண்டு மாலத்தீவு நாட்டைச் சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்துல்லா என்பவர் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு பிளாட் என்று சொல்வார்கள், அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் தமிழ் ஈழம் என்று ஒன்று இருந்தது அமைப்பு, பிளாட் PLOTE என்பது. அதனுடைய தலைவர் உமா மகேஸ்வரன். அவருடைய உதவியை பெற்று அவர்களுடைய அந்த படையாளிகளை வைத்துக்கொண்டு, சுமார் 90 பேரை வைத்துக்கொண்டு கடத்தப்பட்ட ஒரு கப்பலில் இந்த தீவுக்கு சென்றார்கள், மாலத்தீவுக்கு சென்றார்கள். சென்று அந்த மாலத்தீவை பிடித்து கொண்டார்கள், அந்த நாட்டை பிடித்து கொண்டார்கள். கூப் என்று சொல்வார்கள். அது நடந்தது. எஜுகேஷன் மினிஸ்டர், இந்த மாலத்தீவின் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவரை பணைய கைதியாக பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது பிரசிடெண்ட்டாக இருந்தவர், அதிபராக இருந்தவர் அப்துல் கயூம், அவரை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வைத்தார்கள், அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அமைச்சர். எல்லா அரசாங்க கட்டடத்தையும் இந்த மெர்சனரிஸ் என்று சொல்வது அவர்கள் பிடித்து கொண்டார்கள். உமா மகேஸ்வரன் அவர்களின் ஆட்கள் கொலை நடுங்கினார்கள். ஸ்ரீலங்காவிடம் கேட்டார்கள், உதவி கேட்டார்கள், அவர் கொடுக்கவில்லை. சிங்கப்பூரை கேட்டார்கள், அவர்களும் கொடுக்கவில்லை. ஆனால் இந்தியாவை கேட்கவில்லை. அமெரிக்காவிடம் கேட்டார்கள் உதவி, அவர்களும் கொடுக்கவில்லை. கடைசியில் கிரேட் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து நாட்டை கேட்டார்கள். அவர்கள்தான் உங்கள் அருகில் உள்ள இந்திய நாட்டை கேளுங்கள், இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தியை கேளுங்கள் என்றார்கள். ராஜீவ்காந்தியை கேட்டார்கள். அவர் உடனே ஒரு ஃபோர்ஸை அனுப்பினார், இந்தியன் ஆர்மியை அனுப்பினார். அவர்கள் இந்த ஸ்ரீலங்கன் பிளாட்டுடைய அந்த படையாளிகளை விரட்டி அடித்தார்கள். பலர் கொல்லப்பட்டார்கள். இந்த நாடு மீண்டும் அங்கு பிரசிடெண்ட்டாக இருந்த, அதிபராக இருந்த அப்துல் கயூமுடன் ஒப்படைக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் இந்தியா இந்த நாட்டுக்கு உதவி செய்தது. ராஜீவ்காந்தி அவர்களை அனைத்து நாடுகளும் பாராட்டின அந்த தருணத்தில். ஆனால் அந்த நேரத்தில் ராஜீவ்காந்திக்கு தெரியாத ஒரு விஷயம், பிற்காலத்தில் இந்த நாடு இந்தியாவுக்கு எதிராக போகலாம். சைனா இந்த நாட்டுக்கு நண்பராக வரலாம். சைனா அங்கு ஒரு மிலிட்ரி பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணலாம் என்கிற விஷயம் அப்பொழுது ராஜீவ்காந்திக்கு தெரியவில்லை. தொலைதூர பார்வை இல்லை அவருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த மாலத்தீவில் சைனா ஒரு மிலிட்ரி பேஸை கிரியேட் பண்ணிவிட்டால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். 1974 ஸ்ரீனிவாச பண்டாரநாயக்கா இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தியை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கச்சத்தீவை பெற்றுக்கொண்டார்கள், வாங்கி கொண்டார்கள், அல்லது அவர்களிடம் சென்று விட்டது. அப்பொழுது அதே போல் தான் ராஜீவ்காந்தி அவர்களும் கொஞ்சம் கிளவராக, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருந்தால் இந்த மாலத்தீவு நாட்டை மிக க்ளோஸாக, இந்தியாவுக்கு நெருக்கமான ஒரு நாடாக வைத்திருக்க முடியும்.
ஒரு பேஸ், ஒரு ஆர்மி பேஸ் அல்லது ஏதாவது ஒரு பேஸ், மிலிட்ரி பேஸ் அங்கே அப்பொழுதே கிரியேட் பண்ணியிருக்க வேண்டும். அவர்கள் இந்திய இராணுவத்தினரை வெளியில் அனுப்பாத வகையில் அங்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்றை செய்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை, தவறிவிட்டது இந்தியா. இப்பொழுது பயந்து இருக்க வேண்டியதற்கு சைனாவுக்கு. இந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் கூற விரும்பினேன் இந்த வீடியோ மூலமாக. நன்றி, வணக்கம்.